வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்தியா சார்பில் விண்வெளியில் ஆய்வு மையமானது பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் என்னும் பெயரில் எந்த ஆண்டுக்குள்ள அமைக்க போவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க 2028 ஆண்டுக்கு என்ன பண்ண போறாங்களா இஸ்ரோ வந்துனாக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க போறதா சொல்லியிருந்திருக்காங்க. தற்போதைய இஸ்ரோ தலைவர் யார் பார்த்தீங்கன்னாக்க சோம்நாத். சரிங்களா? இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1969 அமைச்சிருப்பாங்க. தலைமையிடம் எங்க இருக்குனாக்கா பெங்களூர்ல இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவுடைய முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவையானது எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சி. சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தின வீடியோ கிளாஸோட பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னாக்கா இந்தியாவிலேயே முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பசுமை ஹைட்ரஜன் படகு போக்குவரத்து பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இந்தியாவிலேயே முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பசுமை ஹைட்ரஜன் ஆலை வந்துனாக்கா உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம பார்த்து வந்திருப்போம். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்காக சுயம் பிளஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள ஐஐடி எதுன்னு கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணுன்னா ஐஐடி மெட்ராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்கனாக்கா 1959 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவுடைய 3வது ஐஐடி எதுன்னு கேட்டாக்க நம்மளுடைய சென்னை தான். அதாவது ஐஐடி மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 1951 ஐஐடி கரக்பூர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது வந்து பார்த்தோன்னாக்க 1958 பம்பாயில ஆரம்பிச்சிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரக்பூர், ரெண்டாவது பம்பாய், மூணாவது பார்த்தோன்னாக்க மெட்ராஸ். நாட்டின் முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகத்தை அதானி நிறுவனம் எந்த மாநிலத்தில் தொடங்கியுள்ளது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு உத்தரப்பிரதேசம். அதானி போர்ட் இருக்கு இல்லையா, அதாவது காமராஜர் போர்ட் எங்க இருக்குனாக்க எண்ணூர்ல தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கு. ஸோ அதனால ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2005 கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 5 புலிகள் சரணாலயம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேசிய புலிகள் பாதுகாப்பகம் எந்த வருஷம் தொடங்கினாங்கனாக்கா 2005. 1973 வருஷம் தான் பார்த்தீங்கன்னாக்கா புலியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் அனிமல் நம்ம செலக்ட் பண்ணி இருந்திருக்கோம். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சமுத்திர லக்ஷ்மணா என்னும் கூட்டு கடற்படை பயிற்சியானது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க இந்தியா மற்றும் இலங்கை, இந்த 2 நாடும் நடந்திருக்கும். இப்போ ரீசெண்டா வந்துனாக்க மிலன் அப்படிங்கிற ஒரு ராணுவ பயிற்சி கூட பார்த்தீங்கன்னாக்கா எங்க நடந்துச்சுனாக்கா விசாகப்பட்டினம் நடந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா பங்களாதேஷ் இடையே பார்த்தீங்கன்னா நேவல் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா கார்பட் அப்படிங்கிற பேர்ல நடந்துச்சு. அண்ட் இந்தியா பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருணா அப்படிங்கிற பேர்ல வந்து நடக்கும். அண்ட் தென் இந்தியா ரஷ்யா வந்துனாக்க இந்திரா அப்படிங்கிற பேர் நடக்கும். சரிங்களா? இது எல்லாமே நேவல் எக்ஸசைஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேக் இன் இந்தியா திட்டம், இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 25 2014 பார்த்தீங்கன்னாக்கா மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே அந்த லோகோல எந்த விலங்கு இடம்பெற்றுன்னு கேட்டிருப்பாங்க. சிங்கம் தான் பார்த்தீங்கன்னா அதில் இடம்பெற்றிருந்திருக்கும். சரி, அடுத்து போலாம். ஜம்மு காஷ்மீருடன் தொடர்புடைய விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, ஆர்டிகல் 370 தான். இது 2019 என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு இருப்பாங்க. அதுவும் இல்லாம ஜம்மு காஷ்மீரை 2ஆ பிரிச்சுட்டாங்க இல்லையா, ஜம்மு காஷ்மீர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா லடாக்கும் பிரிச்சிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 371 பார்த்தீங்கன்னாக்கா பம்பாய், அதாவது மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குது. 371A பார்த்தீங்கன்னாக்கா நாகாலாந்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குது. 371B வந்துனாக்கா அஸ்ஸாமிற்கு சிறப்பு அந்தஸ்து தருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இன்னொரு விதி கூட இருக்கு, ஆர்டிகல் 35. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்எஸ் ஜடாயு கடற்படை தளம் எங்க வரப்போகுது, அதாவது எங்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க லட்சத்தீவு. லட்சத்தீவுல எங்க சார் கேட்டீங்கன்னாக்கா அமினி தீவுல கொண்டு வர போறாங்க. ரைட்டுங்களா? அமினி தீவு யோசிச்சு பாருங்க. லட்சத்தீவு, அமினி தீவு, மினிக்காய் தீவு, இந்த 3 தீவுகளும் சேர்ந்து 1973 இருந்து லட்சத்தீவுகள் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் நிறைய பேர் கேட்பாங்க.
லட்சத்தீவுடைய கேபிட்டல் கேட்டாக்க கவரட்டி. ஸ்ரீதர் ராமசாமி என்பவர் பார்த்தீங்கன்னாக்க கீழ்கண்ட எந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவா பணிபுரிஞ்சு சேர்த்திருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஆன்சர். இது வந்து ஸ்னோ ஃபிளேக் அப்படிங்கிற நிறுவனத்துல தான் வந்திருப்பாரு. நமக்கு கூகுள் தெரியும், சுந்தர் பிச்சை. மைக்ரோசாஃப்ட் தெரியும் இல்லையா, சத்ய நாதல்லா. அந்த பார்த்தீங்கன்னா உலக வங்கி பார்த்தீங்கன்னாக்க அஜய் பங்கா. சரிங்களா? ஸோ இந்த மூணு பேர்த்தோட சிஇஓ ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஇஓ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பக்சா புலிகள் வளங்காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கிறாக்க கர்நாடக மணிக்கும் மேற்கு வங்காளத்துல இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா மொத்தம் 5 இடங்கள் இருக்கு. சரிங்களா? ஆனைமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம், களக்காடு மற்றும் முண்டந்துறை, அப்புறம் முதுமலை புலிகள் காப்பகம், அண்ணன் பார்த்தோன்னாக்க மேகமலை புலிகள் காப்பகம். மொத்தம் 5 இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமான புலிகள் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னாக்க மத்திய பிரதேசத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்துக்கள் ஒரு மாற்று வரலாறு, பொருட்கோள் மற்றும் தனிநாயகம் அடிகளாருடைய நில அமைப்பும் தமிழ் கவிதையும் அப்படிங்கிற நூலெல்லாம் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க கா பூர்ணச்சந்திரன். இந்த 4 பேர்த்துக்கு பார்த்தோன்னா ரீசெண்டா இலக்கிய மாமணி விருது கிடைச்சிருக்கு. அதில் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அண்ணன் பாருங்க, அண்ணல் தங்கோவுடைய சிலையை முதல்வர் எங்கே திறந்து வைத்தார் பார்த்தீங்கன்னாக்கா குடியாத்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னன்னாக்க 1947 ஆகஸ்ட் 15 ஏற்றப்பட்ட கொடி எங்கே நெய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குடியாத்தம் தான், ஞாபகம் வச்சுக்கணும். ராணிப்பேட்டையில பார்த்தீங்கன்னாக்க மு வரதராசனுடைய சிலை திறக்கப்பட்டுச்சு. அச்சரப்பாக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இரட்டைமலை சீனிவாசனுடைய சிலை திறக்கப்பட்டுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலமந்திர் எனும் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு 1949 நிறுவப்பட்டுச்சு. 2 பேர் சேர்ந்து நிறுவிருப்பாங்க. ஒருத்தர் காமராஜர், இன்னொருத்தங்க பாருனாக்க மஞ்சு பாஷினி, அவங்க சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இயக்கம் பாலமந்திர்ங்கிற இயக்கம் 1975 பாலமந்திர் காமராஜர் அறக்கட்டளை அப்படின்னு பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. புகழ்பெற்ற கடற்போர்கள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் தான் வி.என். சாமி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தினமணியில வேலை பார்த்திருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசின் சார்பாக எந்த விருது அளிக்கப்படும் கேட்டாக்க கலைஞர் எழுதுகோள் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022க்கான விருது. 2021 சண்முகநாதன் விருது வாங்கியிருந்திருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தகைசால் தமிழர் விருது வாங்கின முதல் நபர் யாருன்னு தெரிஞ்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 2022 உலகளாவிய அறிவுசார் சொத்து குறியீட்டுல இந்தியாவுடைய நிலை என்னன்னு கேட்டாக்க 45வது இடம். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கு. அதாவது அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்த அறிக்கை யார் வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னாக்க யூஎஸ் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த அமைப்பு 1912 உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். அடுத்த கிளாஸ் சந்திக்கலாம். தேங்க்யூப்பா.